இப்படியே ஒவ்வொருத்தரா இலவச திட்டங்களை அறிவிச்சுட்டு தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான் தமிழ்நாட்டோட நிலைமை. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அறிவிச்சிருந்தாரு. தேவைக்க சார்பா மகளிர் தினம் கொண்டாட்டம் நடந்துச்சுல, அதுல வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா எல்லா மகளிருக்குமே வந்து மாசம் மாசம் 2500 ரூபாய் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம மகளிருக்கு எல்லா பேருந்துலயுமே வந்து இலவசமா பயணம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா, மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு பிங்க் பஸ்ல மட்டும் தான் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்கள் வந்து எல்லா பேருந்துலயுமே வந்து பயணிக்கலாம், எல்லா பேருந்துலயுமே வந்து இலவச பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு திருமணம் ஆகிற சமயத்துல ஒவ்வொரு திருமணம் ஆகிற பெண்களுக்கும் 8 கிராம் தங்கமும் ஒரு தரமான பட்டு சேலையும் வந்து கொடுப்போம். பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் திட்டத்துக்கு கீழே வந்து 1/2 பவுன் மோதிரமும் அந்த குழந்தைக்கு ஃப்ரீ கிட்டும் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் வந்து கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 1ஆப்ல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கோ இல்ல கார்டியனுக்கோ 15,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய இலவச திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது மத்த கட்சிக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுக ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா, எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 கொடுப்போம்னு சொன்னாரு. இப்ப அதையும் தாண்டி 500 ரூபாய் மேல போட்டு நாங்க வந்து 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்து அது அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆண்களுக்குமே ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க பெண்களுக்கு எல்லா பஸ்லயுமே ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு போட்டியாத இலவச திட்டங்களை அவர் அறிவிச்சிருக்கிறார். இதனால என்ன ஆக போகுது? தமிழக நிதி நிலைமை ரொம்பவே மோசமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படிதான் இந்த இலவச திட்டங்களை வந்து கொண்டு வந்தாலும் அந்த இலவச திட்டங்களால தமிழ்நாட்டோட நிதி நிலைமை ரொம்பவே மோசமாகும் அப்படிங்கிற மாதிரி மாற்று கருத்தே கிடையாது. எப்படினாலுமே அந்த இலவச திட்டங்களை நம்ம வாங்கும்போது நமக்கு நல்லாதான் இருக்கும். ஆனா அந்த காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடிப்படை தேவைகளுக்கே வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வரவும் செய்யும். அதனால இந்த இலவச திட்டங்களை வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மத்த அரசியல் கட்சிக்கு சொன்னதுக்கும் இவருக்கும் எந்த வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணவும் செய்யுது. ஆனா விஜய் அவர்கள் வந்து என்னதான் நிறைய இலவச திட்டங்களை அறிவிச்சிருந்தாலுமே பாத்தீங்கன்னா, பெண்களோட பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு சில நல்ல திட்டங்களையும் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அஞ்சலி அம்மாள் நீதிமன்றத்தை பெண்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, வேலுநாச்சியார் படைன்னு சொல்லிட்டு பெண்களுக்காக ஒண்ணு உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பஸ்ல எல்லாருமே பெண்கள் வந்து போகும்போது அலர்ட் சுவிட்ச் வந்து இருக்கும். அந்த சுவிட்ச் வந்து டச் பண்ணாலே போதும், போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து போயிடும், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்து அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி திட்டத்துக்காக விஜய் அவர்களை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களோட பாதுகாப்புக்கு வந்து இன்னும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் செய்யும். இப்ப விஜய் அவர்கள் அறிவிச்ச இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.